ஒரு அதிர்ஷ்டம் அப்புறம் கிடைக்குமானே தெரியல. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தான் அவளை நாரடிக்க முடியும். வாங்க. இல்ல அவகிட்ட போய் வம்பு வளர்க்கணுமான்னு யோசிக்கிற மாப்ள. என்னத்த நீங்க இதுக்கு போய் பயந்தாங்கொல்லி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாய் சண்டைன்னு வந்துட்டா 8 ஊரை சமாளிக்கிறேங்க. அத்தையை எப்படி பேசுறீங்க? யார பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்ற? உங்களை பார்த்தாத. நீங்க தான் அவந்திகாவை பார்த்ததும் பயந்துட்டு ஓடுறீங்களே. எவ பயந்தது? மாப்ள இப்ப பாரு இந்த ஈஸ்வரியோட திறமைய. ஏய் என்னடி வாழ வெட்டி தெருவுல நிக்கிற? உங்க அப்பா வீட்டுக்கு தான் துரத்தி விட்டாங்கன்னு பார்த்தேன். இப்போ நடு தெருவுக்கே வந்துட்டியா? புரியுது புரியுது. ஏன் எங்களை பாக்குறேன்னு புரியுது. நாங்களும் நடு ரோட்ல நிக்கிறேன்னு தானே பாக்குறேன். நாங்க நடு ரோட்ல தான் நிக்கிறோம். ஆனா ஓன் தி வே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீ தான் இப்ப நடு ரோட்ல நிக்கிற. நான் ஒண்ணு நடு ரோட்டுக்கு வரல, காரோட தான் நிக்கிறேன். கண்ணு தெரியுதா இல்லையா? என் ஃப்ரெண்டு வரேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆரம்பிங்க. அடியே நீ நடுரோட்ல நிக்கிறது, ஃப்ரெண்ட பாக்க வந்தது போனது பெருங்காயம் எல்லாம் இருக்கட்டும். இப்போ உன் நிலைமை என்னடி? ஆதரிக்கு ஆள் இல்லாம அப்பா வீட்லயே செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. செட்டில் ஆயிட்டானே ஆகணத்த. வேற வழி? அடியே இந்த ஜென்மத்துக்கு உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏதோ உன்னை சேர்த்துக்கிறதுக்கு உன் புருஷன் அந்த நடராஜ் சம்மதிச்சிட்டானாமே. உமா வந்து ஆரத்தி எடுத்து அழைச்சா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானாமே. நடந்துருமா? உன் மாமியார் என்னைக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறது, நீ என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறது? சங்குதானா? ஆமா மாப்ள. இவ மாமியார் வெளியில வர முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. சுப்பு கோர்ட்ல அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டானா வெளியில வரவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்களே. நல்லவ வல்லவ அந்த மகாலட்சுமியே புறப்பட்டு பூமிக்கு வந்துட்டான்னு உமாவை புகழ்ந்தாங்கல்ல. இப்போ அந்த மகாலட்சுமியே ஒரு கொலையை பண்ணிட்டு நிக்கிறாள்ல. இப்ப என்ன சொல்ல போறாங்க எல்லாரும்? இவ தங்கச்சி இருப்பாளே ஒருத்தி முழிச்சு முழிச்சு அப்ராணி மாதிரி பாத்துக்கிட்டு அதிர்ந்து பேச மாட்டா, எறும்ப பார்த்தா கூட பயப்படுவான்னு அவள் கொடுத்தாங்க பாருங்க பில்டப். அந்த அப்ராணியும் சேர்ந்து இப்படி ஒரு கொலை பண்ணிருக்கு. கொலகாரியும் சேர்ந்து நல்லவங்க மாதிரி எப்படி வேஷம் போட்டிருக்காங்க பாரு. இவ புருஷனும் என்னைக்கு சேர்றது, அதுங்க ரெண்டும் என்னைக்கு வெளியில வருது? நீ அனுபவிக்கணும்டி. என்னையெல்லாம் எத்தனை அடி அடிச்சிருப்ப, எவ்வளவு கேவலமா பேசிருப்ப. என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன ஆட்டம். அப்படியே தலகுப்புற நடந்தல்ல. இப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து நடுங்கி போய் நிக்கிறல்ல. என்னதான் நல்லவ வேஷம் போட்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நின்னாலும் வாழறதுக்கு ஒரு புருஷன் வேணும்டி. அந்த வீட்டுக்கு போகாத வரைக்கும் உன் பேர் வாழ வெட்டி தானே. பாருங்க என்னடி நீ கெட்ட கெட்டுக்கு முறப்பு வேறையா? அப்படியே வச்சு 4 இழு இழுத்துருவேன் பாரு. ஆளையும் முகரையும் பாரு. அத்த சப்பு சப்புன்னு 4 அரை இறங்கத்த. இவ்வளவு பப்ளிக்ல வச்சு அரைஞ்சா தான் புத்தி வரும். மாப்ள வேண்டாம், ஓவரா போகாத. அடங்கையா அத்த. இப்ப விட்டு அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்காத. 4 போடுங்க. பாருங்க எப்படி முறைக்கிற பாருங்க. என்னடி பாக்குற? என்ன ஓவரா பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? போனா போகுது பொம்பளை புள்ள பாவம், தெருவுல வச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பாக்குற. பத்தல இன்னும் அத்தை நல்லா கேளுங்க அத்தை. கம் ஆன், உங்களால முடியும், கேளுங்க. அடியே குந்தாணி எரும மாடு நில்றாங்க. ஐயா சாமி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பேசுற? கோதா திரும்ப பாத்துக்கோ. ஹால் கொஞ்சம் அடக்க ஒடக்கமா மாறிட்டா பக்கத்துல வந்து வெறுப்பேத்தீங்களா? எது பேசினாலும் பொறுத்துமே நினைச்சீங்களா? பக்கத்துல வாடா வாடாங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீ தான் சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கியா? உங்க கேரக்டரைசேஷன் புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க இப்படி நடந்துக்க கூடாது, அடக்கமா இருக்கணும். அதான் நடராஜ் உன்னை ஏத்துக்குவான். என்னடா ஐயோ அவந்திகா, நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்ச பழைய அவந்திகாவா வந்து நிக்கிறீங்க. ஏய், பழைய அவந்திகா புது அவந்திகாலாம் இல்லடா. உள்ள 4-5 அவந்திகா இருக்கா. மாறின மாதிரி இருந்ததெல்லாம் வேற. ஏதோ போனா போதுன்னு அமைதியா இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா அப்படி பேசுற? பேசுறியா? ஹாஸ்பிடல்ல பேசுறப்பவே உன் பல்ல நான் உடைச்சிருக்கணும். என்ன ஏதோ அடக்கமான பொண்ணா இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? இத பாரு அவந்திகா, வேண்டாம், இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், என்னடி வேண்டாம்? ஏய், நீ எங்கடா ஓடுற? நீ என்ன ஏத்தி விட்டா பேசுவியா? அங்கே
நினைச்சு இவனை குமரி இருப்பேன். நான் என் மாமனார் சீரியஸா இருக்காருன்னு இவனை விட்டு வச்சிருந்தேன். அவந்திகா வேணாம் அவந்திகா, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏய், சீ, எழுந்துடா. டேய், நானும் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. அதுவும் இந்த பொம்பளை தெருவுல